நாம் காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபோனை எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்போம் வைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இனிமேல் அந்த நினைப்பை அழிச்சிடுங்க வைக்க. அந்த டெட்டால் போட்டு கழுவிடுங்க. ஏன்னா நம்மளுடைய மார்க் மாமா வந்து ஒரு ஆப் அடிச்சிருக்காரு. அந்த ஆப் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் காலதாசன். நீங்கள் பார்த்து கலவன் பார்த்தாங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் போய்ட்டு ஒரு 2 வாரம் பழைய போஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணிப்பார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் ஓகே. அந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே. ஸோ அதை பார்த்துட்டு கான்வர்சேஷன் இருக்கிறது வந்து கேட்பார். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவத்தின் பதில் வரும் ஓகே. ஸோ அப்படியே அந்த ஃபோட்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜுக்கு மேலே ஒரு சின்ன கேப்ஷன் கொடுத்துருப்பேன். அதை படித்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கான ஆப்பே புரிய வரும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இனிமேல் மெசேஞ்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா யார் கூட பேசிட்டு இருக்குமோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் சேரும். அதாவது வந்து உங்களுடைய கான்வர்சேஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா இனிமேல் நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவே முடியாது மெசேஞ்சரில். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா நாம் வந்து தர்ம சங்கடத்துக்கு ஆளாகும். ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்களே ஏன்டா இந்த கான்வர்சேஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் இதை வச்சு என்னடா பண்ண போகிறேன், உன்னை இவ்வளோ நம்பினேடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது ஓகே. ஸோ அதனால இனிமேல் நாம் வந்து மெசேஞ்சரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இனிமேல் மெசேஞ்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் ஃபேஸ்புக்கோடைய ஆப்பான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே. ஸோ அதனால நாம் வந்து இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஓகே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறையப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்ப. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.